சரிங்க, இன்றைக்கி எங்கள் தோட்டத்தில் காய் பறிக்கிறோம். கத்திரிக்காய் இது குழம்புக்கு எல்லாம் வாங்க சாப்பிடலாம். கத்திரிக்காய் பொரித்து பொரியல் செஞ்சு சாப்பிடலாம். முத்துங்க பாருமா, அங்கே கொஞ்சம் உள்ள போங்க. கத்திரிக்காய் பொரிக்கிறோம். எங்கள் தோட்டத்தில் கத்திரிக்காய் பொரித்து பொரியல் செஞ்சு. அங்கே கீழே கூட ஒன்று இருக்குது பாட்டி, கீழே கூட ஒன்று இருக்குது பாருங்க. அந்த பக்கம் போங்க. இன்னும் முத்துங்க அப்படியே உள்ளே இருக்கும் பாருங்க. உள்ளே இருக்கு, பெருசாக இருக்கு பாருங்க. போங்க, இந்த பக்கம் வந்து போயிருங்க. முள்ளா குத்துது பாட்டி, பார்த்து பாருங்க. நான் நேற்று ஒன்று பறிக்க போனேன், முள்ளா குத்துது. இல்லை இதில் இல்லை, அங்கே போய் பாருங்க. நல்ல பெரிய காய் முள்ளா குத்திடுச்சு. பார்த்து பார்த்து பாருங்க, முள்ளே ஏறி போகுது. இங்கே காய் காட்டுங்க. மருந்து அடிக்காத காய் பொரிச்சு டேஸ்ட்டாக இருக்குது. வணக்கினா வாங்க சாப்பிடலாம். பொரிக்கிற காய் பொரிக்கிறோம். போய் பொரிக்கிறோம் கத்திரிக்காய். இன்னும் உள்ளே போங்க பாட்டி, அங்கே உள்ள அடியில் ஒன்று இருக்குது பாட்டி. பாட்டி அப்படியே உள்ளே பூந்து போங்க. உள்ளே ஒன்று அடியில் இருக்குது, பெரிய காயாக இருக்குது. இங்கே பாட்டி, இந்த பக்கம் பாருங்க. சூப்பரான காய். இங்கே ஒன்று இருக்குது பாருங்க. அந்த லைனில் தான் பாருங்க பாட்டி. நான் உள்ளே இருக்கு பாட்டி, சூப்பர் காய் பாட்டி, பெரிய காய் பாட்டி. அதுதான் நான் அப்படியே வந்து பாட்டி உள்ள போ. காய் காட்டுங்க. அடேங்க அப்பா, காய் பாருங்க. அப்படி காய் கத்திரிக்காய் சூப்பரான காய் பாட்டி. இன்னும் வேற ஏதாச்சும் இருக்கான்னு பாருங்க. அப்படியே வேலைக்கு பாருமா, பாருங்க பாட்டி. இன்னும் பாருங்க, இன்னும் இருக்கு. பாருங்க பாட்டி. சூப்பர் பாட்டி, நல்ல காய். போதும். சரி அங்கே வாங்க. இன்னொரு காய் இருக்குது, நாளைக்கு பறிச்சுட்டு போ. சரி பாட்டி. சரி, ஏதோ எவ்வளோ இங்கே இருக்குது எனக்கு போதும். சரி, மீதி நாளைக்கு பறிச்சுக்கலாம். எவ்வளோ இருக்குன்னு பாருங்க. ஒரு கிலோ காய்க்கு ஆகும். 1 கிலோ காய் ஆகும். போதும். நீங்கள் பொரியல் செஞ்சால் போதும். சூப்பராக சாப்பிட்டுக்கலாம். பாருங்க, கத்திரிக்காய் எங்கள் வீட்டு தோட்டத்தில் பொரிச்சது. அப்படியே டேஸ்ட்டாக இருக்குது, மருந்து அடிக்காதது. வணக்கி தின்னோம்னா அப்படி சூப்பராக இருக்குது. வாங்கலாம் சாப்பிட்லாம். நன்றி, வணக்கம்.